எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து சொத்து பத்துக்கள் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து பார்க்குறப்ப அவங்க நல்ல ஒரு யோகமான தசாபதிகள் நடந்து நல்ல சொத்து பத்துலாம் சேர்த்து வச்சுருவாங்க. ஆனால் அவங்க வயசான காலத்தில் வந்து இந்த சொத்தை வந்து யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாமல் குழந்தைங்க வந்து அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறதை பார்த்தே நொந்து ரொம்ப மனவிரக்தி ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து யாருக்கு வரும்னு சொல்லி பார்க்குறப்போ, யாருடைய ஜாதகத்தில் வந்து 2ஆம் அதிபதி சுக்கிரன் தொடர்பு, 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலும் சரி, அதேமாதிரி வந்து 2ஆம் அதிபதியான ஏதாச்சும் ஒரு பிளானட் வந்து சனியுடைய ராகுடைய வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அசட்டை வந்து கொடுத்துரும். அதை வந்து இந்த பாகப்பிரிவினைன்னு சொல்லக்கூடிய அந்த பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜில் வரப்போ குழந்தைங்க வந்து எனக்கு ஒரு பையன் வந்து எனக்கு வந்து இந்த அசட்டு வேணும்பா, இன்னொரு பையன் எனக்கு அந்த அசட்டுன்னு சொல்லுவாங்க. இவருடைய கண் முன்னாடியே வந்து குழந்தைங்களாம் வந்து அடிச்சுக்கிட்டு குடும்பமே வந்து 2ஆக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரியான கிரக இணைவுகள் வந்து யாருக்காச்சும் இருந்து அந்த சொத்து, அதாவது இவருடைய வயதான காலத்தில் வந்து அந்த சுக்கிரன் மகாதசையோ இல்லைன்னா வந்து கேது மகாதசையோ இல்லைன்னா 2ஆம் அதிபதியுடைய தசையோ வந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து இவருடைய சொத்து எல்லாத்தையுமே வந்து பசங்களுக்கு வந்து முறைப்படி பிரித்து கொடுத்துட்டாருன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அந்த சொத்துக்காக கேஸு கோர்ட்டு வம்புவாருன்னு போய் நிம்மதியில்லாத ஒரு நிலையை வந்து இந்த காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் சொத்து பத்துக்கள் சம்பாதிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது. அது வந்து ப்ராப்பராக வந்து அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கொடுக்குறதும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து குடும்பமே வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. நிறைய இடங்களில் வந்து நாமளும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நன்றி.